மக்களே. இது பார்த்தீங்கன்னா 13 பிப்ரவரி 2026 நியூஸ் பார்த்தீங்கன்னா விளையாட்டுச் செய்திகள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி நம்ம யுஎஸ்ஏவோடையும் நமீபியா கூடயும் ஜெயிச்சிட்டோம். இப்போ அடுத்து 3ஆம் மேட்ச் வந்து நாளைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்குது. அதில் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியல. இதுவரையும் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் ஒரு 2021 நம்ம இந்தியா தோல்வி சந்திச்சிருந்தாங்க பாகிஸ்தான் அணி கூட. இப்போ அதுக்கப்புறம் திரும்ப எந்த ஒரு மேட்ச்லையுமே அவங்க நம்மக்கிட்ட ஜெயிச்சதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது. இதில் இந்த உலகக்கோப்பையில் இன்னொன்று ஷாக்கிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஆஸ்திரேலியா அணி வந்து ஜிம்பாப்வே கிட்ட வந்து தோல்வி அடைச்சிருக்காங்க. ஆல்ரெடி 2007 ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா பீட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் நம்ம தான் கப்பு வாங்கியிருந்தோம். இந்த டைமும் ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் 1983 பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்பாப்வே கூட வந்து ஆஸ்திரேலியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த டைம் நம்ம தான் கப்பு வாங்கியிருக்கோம். பார்க்கலாம், இது 3வது முறை ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ணுறது. ஆனால் 2 முறையுமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க, டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 2026 அதே போலலாம் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது நம்ம பண்ணோன்னா 2வது T20 உலகக்கோப்பையை வந்து கைப்பற்றின ஒரே டீமாக நம்ம இந்தியா டீம் மாறிடும். உங்களோட ஆதரவை கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.